Hello everyone, welcome to Knowledge Sharing. இந்த வீடியோல Tally ERP9 உடைய இன்ட்ரோடக்ஷன், ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்றதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், Tally ERP9 சாஃப்ட்வேர் எந்த விஷயங்களுக்கு பயன்படுது? ஒரு நிறுவனத்துடைய அக்கவுண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, டாக்ஸேஷனை கால்குலேஷன் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் பயன்படுது. ரெண்டாவது, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், நம்ம ஸ்டாக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, சேல்ஸ் ரிப்போர்ட், பர்ச்சேஸ் ரிப்போர்ட் போன்ற ரிப்போர்ட்ஸை எடுக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் பயன்படுது. மூன்றாவது, பேரோல், நம்ம ஸ்டாஃபுடைய சேலரியை கால்குலேஷன், அவங்களோட டிடெக்ஷன்ஸ், அட்வான்ஸ் போன்ற சேலரிகளை கால்குலேஷன் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் பயன்படுது. அடுத்ததாக Tally ERP9 ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ நீங்கள் Tally ERP9 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் அப் மெனு வரும். ஆக்டிவேட் யுவர் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த லைசன்ஸை நம்ம Tally ERP9solution.comலேருந்து நம்ம பை பண்ணி வாங்கணும். இல்லைனா இதை நம்ம எஜுகேஷன் மோட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோ அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இந்த Tally ERP9 நமக்கு எஜுகேஷன் மோடில் வந்துடும். ஸோ எஜுகேஷன் மோடுக்கும் நம்ம லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ஜஸ்ட் நான் ஒரு வவுச்சர் உள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், எஜுகேஷன் மோடில் யூஸ் பண்ணும்போது அந்த வவுச்சருடைய டேட்டை நம்ம மாற்ற முடியாது. ஸோ ஸ்டாண்டர்டாக மந்தோடைய ஸ்டார்டிங் டேட்டு மட்டும்தான் இருக்கும். லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணும்போது அந்த டேட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஸோ அக்கௌண்ட்ஸில் டேட் ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் மோடில் நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த Tally ERP9 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ கம்பெனினா என்ன, கம்பெனி கிரியேட் பண்ணுறதுனா என்ன? நான் ஒரு பிஸ்னஸுக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறேன். எக்ஸாம்பிள், நான் ஒரு ஷாப்புக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ஷாப்புடைய நேமை வச்சு நம்ம ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி அந்த ஷாப்புக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும். நான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு நான் அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ப்ரைவேட் லிமிடெடுடைய கம்பெனியுடைய நேமை வச்சு நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணோம். ஸோ இதுதான் கம்பெனி கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த கம்பெனி கிரியேட் எப்படி பண்ணணும்னா, இங்கே கிரியேட் கம்பெனி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஜஸ்ட் அதை நம்ம கிளிக் பண்ணுற மூலியமாக உள்ளே போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம கம்பெனிக்கு என்ன நேம் வைக்க போகிறோம்? உதாரணமாக நான் இப்போ சதீஷ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ சதீஷ் ப்ரைவேட் லிமிடெட்ன்றது நான் கம்பெனிக்கு வச்சுருக்க பேர். இது ஜஸ்ட் என்ட்ரு தட்டினீங்கன்னா அடுத்த டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அடுத்த டீட்டெயில்ஸு நம்ம ஃபில் பண்ணாமல் டைரெக்டாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், Ctrl A கொடுக்குற மூலயமா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கம்பெனி கிரியேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ சதீஷ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி கிரியேட் ஆகிடுச்சு. அதில் நம்ம இனிமேல் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை என்னுடைய கம்பெனியுடைய எல்லா இன்ஃபோவும் நான் பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் கம்பெனி இன்ஃபோ கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ட்ரு ப்ரெஸ் பண்ணி அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிங்கன்னா, திருப்பி கம்பெனி கிரியேட் பண்ணும்போது என்ன மெனு வந்துச்சோ அந்த மெனுவுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அதை ஜஸ்ட் என்ட்ரு தட்டுறது மூலயமா நீங்கள் அந்த கம்பெனியுடைய அட்ரெஸ்ஸு எல்லாமே நீங்கள் லைன் பை லைனாக ஃபில் பண்ணிக்கலாம். கம்பெனியுடைய அட்ரஸ் போட்டுக்கலாம். அந்த கம்பெனியுடைய கண்ட்ரி, ஸ்டேட்டு, பின்கோடு, ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், இமெயில், வெப்சைட், அந்த கம்பெனி எந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ உதாரணமாக இப்போ நான் 1/4/2025னா, இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம பார்க்கணும், 1/4/2024லேருந்தே பார்க்கணும் அப்படின்னா, எந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து அந்த கம்பெனி அக்கௌண்டிங் பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது போட்டுக்கலாம். நீங்கள் இந்த கம்பெனிக்கு எதாவது பாஸ்வேர்ட் போடணும் அப்படின்னா, ஜஸ்ட் எஸ் கொடுக்குறது மூலிமா அந்த கம்பெனிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூசர் நேம், ஐடி, பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கம்பெனி கிரியேட் பண்ணுறது. ஜஸ்ட் நீங்கள் Ctrl A கொடுத்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணாமே நம்ம கம்பெனி கிரியேட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் கம்பெனி கிரியேட் பண்ணுறது. இனி அடுத்தடுத்த வீடியோவில் அக்கௌண்ட்ஸில் லெட்ஜர், குரூப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, வவுச்சர்ஸை எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.